22வது அதிகாரத்துல பாருங்க. 22ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಬನ್ರಿ. அங்க ஒரு நதி ஓடும். ஜீவ நதி ஒண்ணு ஓடும். ಅಲ್ಲಿ ಒಂದು ಜೀವದ ಬುಕ್ಕಿಯ ಒಂದು ನದಿ ಅದು ನಡೆಯಲ್ಪಡ್ತದೆ. அந்த இடத்துல அந்த மரங்கள் இருக்கும். கனி எப்பவும் குடுத்துட்டே இருக்குமா அந்த மரங்கள். ಅಲ್ಲಿ ಮರಗಳಿರ್ತದೆ, ಅದು ಯಾವಾಗಲೂ ಫಲಗಳನ್ನ ಕೊಡುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. சோ அந்த இடத்துல ஜனங்கள்லாம் வந்து ஆண்டவருடைய பிரசன்னத்துல இருப்பாங்க. ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಜನಗಳೆಲ್ಲ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ಅವರು ಜೀವಿಸ್ತಾರೆ. ஆண்டவரோட கூட இருப்பாங்கங்க. ದೇವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರ್ತಾರೆ ಅವರು. ஆல்மோஸ்ட் ஒரு ஏதேன் தோட்டம் மாதிரி ஆயிடுங்க. ಆಲ್ಮೋಸ್ಟ್ ಏದೇನ್ ತೋಟದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದು ಆಗಲ್ಪಡ್ತದೆ. சாப்டர் 1ல ஏதேன் தோட்டம் இருந்துச்சு. ಮೊದಲ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಏದೇನ್ ತೋಟ ಇತ್ತು. கடைசி அத்தியாயத்திலயும் என்ன தோட்டம்? ஏதேன் தோட்டம் போல ஒரு வாழ்க்கை இருக்குங்க. ಅಲ್ಲಿ ಕೊನೆಯ ಅಧ್ಯಾಯದಲ್ಲೂ ಕೂಡ ಏದೇನ್ ತೋಟದ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಂದು ಜೀವಿತ. சோ பைபிளோட ஸ்டோரி என்னது? ಬೈಬಲ್ ಒಂದು ಕಥೆ ಏನದು. ஏதேன் தோட்டம் போல இருந்த வாழ்க்கையை தேவன் நம்மளுக்கு என்ன பண்றாரு? அவருடைய பிள்ளைகளுக்கு திரும்பி கொடுக்கறாருங்க. ಅಲ್ಲಿ ಏದೇನ್ ತೋಟದ ರೀತಿ ಇರ್ತಕ್ಕಂತ ಜೀವಿತವನ್ನ ಪುನಃ ಆತನ ಮಕ್ಕಳಿಗೆ ದೇವರು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. நிறைய போராட்டங்கள், நிறைய பிரச்சனைகள், பாவம், மரணம் எல்லாத்தையும், பாவமே இல்லாத இடம், மரணமே இல்லாத இடம், ஒரு இடத்தை வந்து தேவன் நம்மளுக்கு வைத்திருக்கிறார். ಅಲ್ಲಿ ಮರಣವಿಲ್ಲದಿರ್ತಕ್ಕಂತ ಹೋರಾಟಗಳು ಇಲ್ಲಿರ್ತಕ್ಕಂತ ಒಂದು ಜಾಗವನ್ನ ದೇವರು ನಮಗಾಗಿ ಹತ್ತು ನೀಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. 12 காரியங்கள் வந்து அந்த பரலோகத்துல இல்லங்க. 12 காரியங்கள் இல்ல. ಅಲ್ಲಿ ಆ 12 ಕಾರ್ಯಗಳು ಪರಲೋಕದಲ್ಲಿ ಇಲ್ಲ. என்னெல்லாம் இல்ல? ಏನೆಲ್ಲ ಇಲ್ಲ? கடல் இல்ல. கடல் இல்ல. There is no more sea. Number 1. ಅಲ್ಲಿ ಮೊದಲನೇದಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ಸಮುದ್ರ ಇಲ್ಲ. அங்க நோட்ஸ் வசனம் கொடுத்திருக்கிறேன். என்னெல்லாம் சொல்றேன்? நோ மோர், நோ மோர்னு 12 வாட்டி நோ மோர், நோ மோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ಅಲ್ಲಿ ನೋ ಮೋರ್ ಎಂಬುದಾಗಿ 12 ಬಾರಿ ಅಲ್ಲಿ ಬರಿತಾ ಇದೆ. ಅದನ್ನ ನೀವು ಗಮನಿಸ್ರಿ. ஃபர்ஸ்ட் என்னதுல? கடல் இல்லங்க. ಮೊದಲನೇದಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸಮುದ್ರ ಇಲ್ಲ. ரெண்டாவது என்னல்ல? ಎರಡನೇದಾಗಿ கண்ணீர் இல்லங்க. ಕಣ್ಣೀರಿಲ್ಲ. வேதனை, கண்ணீர் இல்லங்க அந்த இடத்துல. ವೇದನೆ ಆಗಲಿ ಅಥವಾ ಕಣ್ಣೀರಾಗಿ ಇಲ್ಲ. மரணம் இல்ல. மூணாவது நோ மோர் டெத். 21வது அதிகாரம் 4வது வசனம். 21ನೇ ಅಧ್ಯಾಯದ 4ನೇ ವಚನ, ಇನ್ನು ಮರಣವಾಗಲಿ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲ. அடுத்தது வந்து துக்கம் இல்ல அங்க. துக்கம் இல்ல. ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ದುಃಖ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲ. அடுத்தது அழுகை இல்ல. அழுற சத்தம் கேட்காதாங்க. ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಅಳುವ ಶಬ್ದ ಅಲ್ಲಿ ಕೇಳಿಸೋದಿಲ್ಲ. வலி இல்ல. நோ மோர் பெயின். அங்க வந்து வலி இருக்காது நம்மளுக்கு. ಅಲ್ಲಿ ಇನ್ನು ಮೇಲೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನೋವು ಇರುವುದಿಲ್ಲ. ஏழாவது நம்மளுக்கு தாகம் எடுக்காது அந்த இடத்துல ಆ பரலோகத்துல. ಒಂದು ಪರಲೋಕದಲ್ಲಿ ನಮಗೆ ದಾಹವೇ ಆಗುವುದಿಲ್ಲ. அப்புறம் விக்கெட்னஸ் இல்ல. தீங்கு, பொல்லாப்பு அங்க இல்லங்க அந்த இடத்துல. ಅಲ್ಲಿ ಆ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಯಾವುದೇ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕೆಟ್ಟತನಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸ್ಥಳವೇ ಇರುವುದಿಲ್ಲ. சர்ச் இல்ல. ஆலயமே இல்ல. ஏன் சொல்லுங்க ஆலயம் இல்ல? இங்க நம்மளுக்கு சர்ச் வேணும். ஏன் அங்க சர்ச் இல்ல? ஏன்னா யார் பிரசன்னத்துல இருக்கிறோம் நம்ம? பிதா and குமாரன் இயேசு கிறிஸ்துவும் பிதா கூட நம்ம இருக்கிறோங்க. ಅಲ್ಲಿ ಆಲಯ ಇರುವುದಿಲ್ಲ. ಯಾಕೆ ಅಂತಂದ್ರೆ ನಾವೆಲ್ಲರೂ ಪರಿಶುದ್ಧನಾದಂತ ದೇವರ ಸಮಕ್ಷಮದಲ್ಲಿ ನಾವುಗಳು ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳುವಂತವರಾಗಿರ್ತೇವೆ. இன்னொன்னு இருள் இல்ல அங்க. இருள் இல்ல. ಅಲ್ಲಿ ಕತ್ತಲೆಯೇ ಇಲ್ಲ. ஏன்னா யாரு வெளிச்சமா இருக்கு? யாரோட மகிமை காணப்படும்? காட்ஸ் இட்டர்னல் glory. God's glory will be the eternal light. அப்படி அங்க ಅಲ್ಲಿ காணப்படும். ದೇವರ ಒಂದು ಬೆಳಕೆ ಅಲ್ಲೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಿತ್ಯತ್ವದ ಒಂದು ಬೆಳಕಾಗಿ ಅಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡ್ತದೆ. 16வது காரியம் என்னதுன்னா நோ மோர் க்ளோஸ் டோர்ஸ். God's door will be always open. ஆண்டவர் வந்து நம்ம எப்ப வேணா ஆண்டவர்கிட்ட நம்ம போய் பேசிட்டு நம்ம ஆண்டவரோட கூட சந்நிதியில இருக்கலாங்க. ಅಲ್ಲಿ ಅದೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಬಾಗಿಲುಗಳು ದ್ವಾರಗಳು ತೆರೆದಿರ್ತದೆ. ಯಾವಾಗ ಬೇಕಾದ್ರೂ ಕೂಡ ನಾವು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಹೋಗಿ ದೇವರ ಹತ್ರ ಮಾತನಾಡಿಕೊಳ್ಳಬಹುದು. அடுத்தது 12வது 22வது வசனம் 3வது வசனத்துல 22வது அதிகாரம் 3வது வசனம் நோ மோர் கர்ஸ். ಅಲ್ಲಿ சாபமே இல்லங்க அந்த இடத்துல. 22ನೇ 3ನೇ ವಚನದಲ್ಲಿ ಆಗಿ ನಾವು ಗಮನಿಸಿದ್ರೆ ಇನ್ನು ಶಾಪಗ್ರಸ್ತವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಒಂದು ಇರುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. பாருங்க இதாங்க பரலோகம். ಇದೇ ಪರಲೋಕ. இதான் நம்ம ஃபியூச்சர். ಇದೇ ನಮ್ಮ ಒಂದು ಭವಿಷ್ಯ. இங்க தான் நம்ம இருக்க போறோம் எல்லாரும். ಇಲ್ಲೇ ನಾವು ಇರೋದಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ இந்த ಇದ್ದೇವೆ. உலகத்துல கொஞ்ச நாள் தான் இருக்க போறோம். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ದಿವಸ ಇರೋದಕ್ಕಿದ್ದೇವೆ. எல்லாருக்கும் ஒரு நாள் வயசாயிட்டே போகுது நம்மளுக்கு. ಎಲ್ಲರಿಗೂ ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪವಾಗಿ ವಯಸ್ಸಾಗ್ತಾ ಹೋಗ್ತಾ ಇದೆ. உடம்பு வீக் ஆயிட்டே போகுது நம்மளுக்கு. ಶರೀರವು ಬಲಹೀನತೆಯಿಂದ ಹೋಗ್ತಾ ಇದೆ. ஆனா என்னைக்கெல்லாம் நம்ம பரலோகத்தை பத்தி நம்ம நினைக்கிறோமோ நம்மளுக்கு வந்து ஒரு உற்சாகம் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கிறார். ಅಲ್ಲಿ ಯಾವಾಗ ನಾವು ಸಂತೋಷದಿಂದ ಕುಳಿತಿರುವಾಗ ದೇವರ ಒಂದು ಉತ್ಸಾಹವನ್ನು ನಮ್ಮಲ್ಲಿ ಕೊಡುವಂತನಾಗಿದ್ದಾನೆ. இத நம்ம இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்ம இத கிஃப்ட்டா வாங்கி இருக்கிறோங்க. பரலோகம் வந்து நம்மளுக்கு கிஃப்ட்டா ஆண்டவர் கொடுத்திருக்காரு. ಈ ಪರಲೋಕವನ್ನ ಯೇಸುವಿನ ರಕ್ತದ ಮೂಲಕವಾಗಿ ಉಚಿತವಾಗಿ ಗಿಫ್ಟ್ ಆಗಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. நிரந்தரமாய் தேவனோட கூட நம்ம இருப்போங்க. ನಿರಂತರವಾಗಿ ದೇವರೊಂದಿಗೆ ನಾವಿರ್ತೇವೆ. நரகம்னா என்னது? ನರಕ ಅಂದ್ರೆ ಏನದು? தேவனுடைய பிரசன்னத்துல இருந்து தூரம் இருப்பது. ನರಕ ಅಂತಂದ್ರೆ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯಿಂದ ದೂರ ಇರುವಂತದ್ದು. இன்னைக்கு தேவனுடைய பிரசன்னம் வேண்டான்றவங்க நாளைக்கும் தேவனுடைய பிரசன்னத்துல இருக்க மாட்டாங்க. ಇವತ್ತಿಗೆ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತವರು ನಾಳೆ ಕೂಡ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால தேவனுடைய பிரசன்னத்துக்கு கிட்ட வந்தவங்க நம்ம நாளைக்கு என்ன பண்ண போறோம்? அவரோட கூட முகமுகமா இயேசுப்பாவை நம்ம பார்க்க போறோம். ಇವತ್ತಿಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತದಿಂದ ಆತನ ಅನ್ಯೋನ್ಯತೆಯಲ್ಲಿ ಬರುವಂತವರು ಬರುವಂತ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮುಖಾಮುಖಿಯಾಗಿ ದರ್ಶಿಸುವಂತವರಾಗಿರ್ತೀವಿ. சோ நம்ம வாழ்க்கையில தேவன் இந்த ஏதேன் தோட்டம் போல நம்ம வாழ்க்கையை இந்த நாளிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணி
பரலோகத்தின் வாசல் வரைக்கும் நம்மள கொண்டு போய் விடுவாருங்க. ಈ ದಿವಸದಿಂದಲೇ ಏದೆನ್ ತೋಟದ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟವನಾಗಿ ಪರಲೋಕದ ಬಾಗಿಲ ಬಳಿಯವರೆಗೂ ನಮ್ಮನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. சோ இந்த இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்துல 2 காரியம் தான் நம்ம பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? ಈ ಒಂದು ಪ್ರಕಟಣೆ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಎರಡೇ ಎರಡು ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಾವು ಗಮನಿಸಿಕೊಳ್ತೀವಿ. ಏನದು என்ன பார்க்கிறோம் நம்ம? ಏನದು ஞாபகம் இருக்கா? அந்த 5வது அதிகாரத்துல என்ன பண்றாங்க எல்லாரும்? எல்லாம் அழுறாரு அவரு. ஐயோ யாரு வந்து இந்த புஸ்தகத்தை ஓபன் பண்ணுவா அப்படின்னு அழுறாங்க. ಅಲ್ಲಿ ಎಲ್ರು ಅಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಯಾರು ಈ ಪುಸ್ತಕವನ್ನ ತೆರೆಯುವುದಕ್ಕೆ ಸಾಮರ್ಥ್ಯ ಉಳ್ಳವನು ಎಂಬುದಾಗಿ. யார் அந்த இடத்துல வரா? ಯಾರ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ? ரத்தக்கரையோட இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி வருதுங்க. ಅಲ್ಲಿ ರಕ್ತದ ಕಲೆಯಲ್ಲಿರ್ತಕ್ಕಂತ ಕುರಿಮರಿಯಲ್ಲಿ ಬರ್ತಾ ಇದೆ. சோ இந்த இந்த புஸ்தகம் வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் வந்து இட்ஸ் a book of victory. ஜெயிக்கிற ஜெயம் கொள்ளும் புஸ்தகம். யார் ஜெயிக்கிறா? யார் ஜெயிக்கிறா? அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஜெயிக்குதுங்க. ಅಲ್ಲಿ ಒಡೆಯಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂತ ಕುರಿಮರಿ ಜಯವನ್ನ ಹೊಂದಲ್ಪಡುವಂತ ಒಂದು ಪುಸ್ತಕ. உலகத்தின் பாவத்துக்காக ನೇಮಿக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிங்க. ಅಲ್ಲಿ ಲೋಕದ ಪಾಪಕ್ಕಾಗಿ ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಕುರಿಮರಿ. பிசாசு வந்து ஜனங்களை கொல்றான். ಅಲ್ಲಿ ಸೈತಾನ ಜನಗಳನ್ನ ಕೊಂದು ಹಾಕ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆனா ஏசப்பா எப்படி ஜெயிக்கிறாரு? ಆದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಗೆ ಜಯಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ? Satan conquers by killing, Jesus conquers by dying. ಅಲ್ಲಿ ಸೈತಾನ್ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆತನು ಕೊಲ್ಲೋದ್ರ ಮೂಲಕವಾಗಿ ಆತನ ಆಕ್ರಮಣ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಜೀವ ಕೊಡೋದ್ರ ಮೂಲಕವಾಗಿ Correct. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಮ್ಮನ್ನ ನಡೆಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. ತಮ್ಮ ಪ್ರಾಣ ಕೊಟ್ಟು ಗೆಲ್ತಾರೆ. ನಮ್ಮ ತನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ಕೊಡೋದ್ರ ಮೂಲಕವಾಗಿ ತಮ್ಮನ್ನ ಗೆಲ್ತಾ ಇದ್ದಾನೆ. அதான் பிசாசுக்கும் ஜேசப்பாக்கு வித்தியாசங்க. ಅದೇ ಏಸಪ್ಪನಿಗೂ ಸೈತಾನಿಗಿರ್ತಕ್ಕಂತ ವ್ಯತ್ಯಾಸ. பிசாசு கொல்றான், கொல்லுதான் ஜெயிக்கிறான் அவன் ஜனங்களை. ಅಲ್ಲಿ ಸೈತಾನ್ ಏನ್ ಮಾಡ್ತಾನಪ್ಪ ಜನಗಳನ್ನ ಕೊಂದು ಹಾಕ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆனா இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்து ஜெயிக்கிறாருங்க. ಆದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ತನ್ನ ಜೀವವನ್ನ ಕೊಟ್ಟು ಆತನು ವಿಜಯೋತ್ಸವದಿಂದ ನಡೀತಾ ಇದ್ದಾನೆ. சோ புஸ்தகம் ரெவலேஷன் புக்கோட மீனிங் என்னது? ಒಂದು ಪ್ರಕಟಣೆ ಪುಸ್ತಕದ ಒಂದು ಅರ್ಥ ಏನದು? ஜீசஸ் wins ಅಲ್ಲಿ ಯೇಸುವಿನ ಜಯ by dying. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮರಣದ ಮೂಲಕವಾಗಿ. இயேசு கிறிஸ்து மரணத்தினால ஜெயித்ததுனால we are also winning through Jesus. ஆமென். ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮರಣದ ಮೂಲಕವಾಗಿ ಜಯವನ್ನ ಹೊಂದಿದಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಯೇಸುವಿನ ಮೂಲಕವಾಗಿ ನಾವುಗಳು ಸಹ ಜಯವನ್ನ ಹೊಂದ್ತಾ ಇದ್ದೇವೆ. கிறிஸ்துவின் மூலமா நம்மளும் என்னவா இருக்கிறோம்? We are also, because Jesus died, we are also winners over the darkness, over devil, over all the powers of the world. ಅಲ್ಲಿ ಲೋಕದರ್ತಕ್ಕಂತ ಕತ್ತಲಾಗಿರ್ಬೋದು ಎಲ್ಲ ಕೆಟ್ಟತನಗಳಿಂದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಮಗಾಗಿ ಮರಣನ ಹೊಂದಿದಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ನಾವುಗಳು ಜಯವನ್ನ ಯೇಸುವಿನ ಮೂಲಕವಾಗಿ ಹೊಂದುವಂತವರಾಗಿದ್ದೇವೆ. சோ பிசாசு ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். ಅಲ್ಲಿ ಸೈತಾನನ ಜಯಿಸುವಂತ ರೀತಿ ಇರ್ತದೆ. பட் சாத்தானோட எண்ட் நீங்க பாத்தீங்க ஆல்ரெடி. ಅಲ್ಲಿ ಸೈತಾನನ ಅಂತ್ಯವನ್ನು ನಾವು ಆಗ್ಲೇ ನೋಡಿದೀವಿ. ஆனா கிறிஸ்டியனோட எண்டையும் நீங்க பாத்தீங்க. ಆದ್ರೆ ಒಬ್ಬ ಕ್ರೈಸ್ತನ ಒಂದು ಅಂತ್ಯವನ್ನು ಕೂಡ ನೋಡಿದಿರಿ. சோ இது நம்மளுக்கு நம்பிக்கையை கொடுக்கணும். ಇದು ನಮಗೆ ನಂಬಿಕೆಯನ್ನ ಕೊಡ್ತದೆ. கிறிஸ்டியனோட ஃபியூச்சர் இஸ் பிரைட். ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ಕ್ರೈಸ್ತನ ಒಂದು ಭವಿಷ್ಯತ್ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅದು ಏನಪ್ಪಾ ಪ್ರಕಾಶಮಾನವಾದದ್ದು. ಪ್ರಕಾಶಮಾನವಾದದ್ದಾಗಿದೆ. கிறிஸ்டியனோட ஃபியூச்சர் பிரைட்டா இல்லையா? ಕ್ರೈಸ್ತರ அமேசிங்லி பிரைட். ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ಕ್ರೈಸ್ತರ ಜೀವಿತ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅತ್ಯದ್ಭುತವಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪ್ರಕಾಶಮಾನವುಳ್ಳದ್ದಾಗಿರ್ತದೆ. கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்கிறவன் யார் அப்படின்னு வசனம் சொல்லுதுங்க. ವಚನ ಹೇಳ್ತದೆ ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿಯಿಂದ ನನ್ನನ್ನು ಅಗಲಿಸುವಂತದ್ದು ಏನು ಎಂಬುದಾಗಿ. டெய்லி நீங்க இந்த 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 காட்சிகள் எல்லாம் உங்க மனசுல வரணுங்க. டெய்லி காலையில வரணுங்க இந்த காட்சிகள் எல்லாம். நம்மளுடைய ஃபியூச்சரோட காட்சிகள் எவ்வளவு ரியாலிட்டி ஆகுதோ நம்ம லைஃப்ல அந்த அளவுக்கு நம்ம தைரியசாலிகளா இந்த உலகத்துல நம்ம ஜெயசாலிகளா நம்ம இருப்போங்க. ಪ್ರತಿನಿತ್ಯವೂ ಈ ಒಂದು ಸಾಕ್ಷಿಗಳು ಈ ಒಂದು ದೃಶ್ಯಗಳು ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಬರಬೇಕು. ಇದು ಬರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅಷ್ಟು ಸಾಕ್ಷಿ ಉಳ್ಳದ್ದಾಗಿ ಈ ಲೋಕದ ಯಾತ್ರೆಯಲ್ಲಿ ನಾವು ಜೀವಿಸುವಂತರಾಗಿರ್ತೇವೆ. சோ இதே போல ஒரு ஏதேன் தோட்ட வாழ்க்கையை தேவன் நம்மளுக்கு வைத்திருக்கிறார். அதை பார்த்து நம்ம இந்த உலகத்தின் கஷ்டங்களை தாண்டி அதை பார்த்து இந்த உலகத்திலே ஏதாவது ஒரு ஆண்டருக்காக சில ஆத்துமாக்களை சம்பாதித்து இந்த வாழ்க்கைக்குள்ளே நம்ம கடந்து செல்லலாம். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಏದೇನ್ ತೋಟದ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರು ನಮಗೆ ಒಂದು ಜೀವಿತವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. ದೇವರಿಗಾಗಿ ಆತ್ಮಗಳನ್ನ ಆದಾಯಪಡಿಸುವುದರ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರಿಗಾಗಿ ನಾವು ಜೀವಿಸುವಂತವರಾಗಿರೋಣ. இதோட நம்மளுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் முடியுது. ಇಲ್ಲಿಗೆ ಪ್ರಕಟಣೆ ಪುಸ್ತಕ ಅದು ಮುಗಿಯಲ್ಪಡ್ತದೆ. இதோட நம்மளுக்கு புதிய ஏற்பாடு முடியுது. ಇಲ್ಲಿಯವರೆಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ಕೂಡ ಮುಗಿಯಲ್ಪಡ್ತದೆ. விசேஷமாய் நீங்க தொடர்ந்து மத்தேயிலிருந்து நீங்க 3 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம ಮತ್ತಾಯ எதிர்பார்க்கல நெக்ஸ்ட் பேட்ச் எல்லாம் இவ்வளவு லாங் ஆகாது. பட் ஆனா நீங்க தொடர்ந்து வந்தீங்க. உங்களுடைய ஃபெய்த்ஃபுல்னஸ்க்காக உங்களுடைய பொறுமைக்காக நான் கர்த்தருக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ 3 ವರ್ಷವಾಯ್ತು. ಮುಂಬರುವಂತ ಒಂದು ಬ್ಯಾಚ್ಗೆ ಇಷ್ಟು ಇದು ಆಗಿರೋದಿಲ್ಲ. ಆದ್ರೆ ನಿಮ್ಮ ಒಂದು ತಾಳ್ಮೆಗಾಗಿ ನಿಮ್ಮ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ನಾವು ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ நீங்க ಸಲ್ಲಿಸ್ತೇವೆ. ஆண்டவருடைய பைபிளோட ஸ்டூடெண்டா இருங்க. ஆண்டவருடைய வார்த்தை தேனுக்கு
மேல இனிப்பானதுங்க. ಅಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯದ ಒಂದು ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳಾಗಿರ್ರಿ, ದೇವರ ವಾಕ್ಯ ಸಿಹಿ ಜೇನಿಗಿಂತಲೂ ಅದು ಸಿಹಿಯಾಗಿದೆ. அது மாறாததுங்க. ಅದು லைஃப்ல ஒரே ಬದಲಾಗದಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು. ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணனும்னா அது ஆண்டவருடைய வார்த்தை மேல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. நீங்க நீங்க கவலைப்படவே மாட்டீங்க அந்த இன்வெஸ்ட்மென்ட். ಅಲ್ಲಿ ನೀವು ದೇವರ ವಾಕ್ಯದ ಮೇಲೆ ಹೂಡಿಕೆಯನ್ನು ಮಾಡ್ರಿ, ಅದು ಎಂದಿಗೂ ಬದಲಾಗದಿರ್ತಕ್ಕಂಥದ್ದಾಗಿದೆ. அதிகமாய் ஆண்டவருடைய வசனத்தை இன்னும் படிங்க. நம்ம ஸ்டார்டிங் ஒரு படி தான் நம்ம சொல்லிக் கொடுத்திருக்கிறோம். 2 படி தான் சொல்லிக் கொடுத்திருக்கிறோம். இன்னும் நிறைய இருக்குது. ஆண்டவர் உங்கள ரொம்ப யூஸ் பண்ணுவாருங்க. ಅಲ್ಲಿ ಕೇವಲ ಒಂದು ಹಂತ ಆಗಿರುವುದು, 2 ಹಂತಗಳನ್ನ ನಿಮಗೆ ತಿಳಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾವೆ, ಇನ್ನು ಅಧಿಕವಾಗಿದೆ. ದೇವರ ಅಧಿಕವಾಗಿ ನಿಮ್ಮನ್ನ ಉಪಯೋಗಿಸುವಂತವರಾಗಿರ್ತಾರೆ. ஜெயம் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் மூலியமாய் நம்ம ஜெயசாலிகளா இருக்கிறோம். ಜಯ ಹೊಂದಿದಂತ ಯೇಸುವಿನ ಮೂಲಕವಾಗಿ ನಾವುಗಳು ಜಯಶಾಲಿಗಳಾಗಿದ್ದೇವೆ. சோ அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் பிள்ளைகள் நம்ம. ಒಡೆಯಲ್ಪಟ್ಟಂತ ಕುರಿಮರಿಯ ಮಕ್ಕಳುಗಳು ನಾವಾಗಿದ್ದೇವೆ. அவருடைய பிள்ளைகளா இருக்கும்போது அவரை ஒரு நாள் நம்ம முகமுகமாய் சந்திக்க போறோம். ಆತನ ಮಕ್ಕಳಾಗಿರ್ಬೇಕಾದ್ರೆ ಆತನನ್ನ ಒಂದಲ್ಲ ಒಂದು ದಿವಸ ಮುಖಾಮುಖಿಯಾಗಿ ನಾವು ದರ್ಶಿಸುವಂತವರಾಗಿರ್ತೇವೆ.